friends, welcome to Easy ECE tutorial. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் பைனரி அண்ட் கிரே கோட். கிரே கோட்னா என்ன? ஒரு பைனரி கோட் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து கிரே கோட் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனரியில இருந்து ஒரு நம்பரை கிரேவா கன்வெர்ட் பண்ணணும்னா ஜெனரல் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பைனரி வேல்யூவை கிரேவா கன்வெர்ட் பண்ணும்போது எம்எஸ்பி வேல்யூவில் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. பைனரினுடைய எம்எஸ்பி என்னவோ அதே தான் நம்மளுடைய கிரே கோட்கான எம்எஸ்பி வேல்யூ. ஓகேவா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே கோட்னுடைய ரிமைனிங் பிட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் போகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் போகணும். ஸோ போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரே கோட்னுடைய நெக்ஸ்ட் பிட்டையும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பைனரினுடைய அட்ஜசன்ட் பிட்ஸை நம்ம எக்ஸார் பண்ணணும் அப்படின்னா கிரே கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிட் வந்து என்னன்னா நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பைனரினுடைய எம்எஸ்பி என்னவோ அதே தான் கிரேனுடைய எம்எஸ்பி. கிரே கோட்னுடைய ரிமைனிங் பிட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா பைனரினுடைய அட்ஜசன்ட் பிட்ஸை நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆட் இஸ் நத்திங் பட் எக்ஸார் ஆப்ரேஷன் ஹியர். ஓகே, ஸோ பைனரினுடைய அட்ஜசன்ட் பிட்ஸை நம்ம எக்ஸார் பண்ணும்போது கிரே கோட்னுடைய நெக்ஸ்ட் பிட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். தியரட்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியலைன்னா நான் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பைனரி டேட்டா கொடுத்துருக்காங்க. b of 0 to b of 3, that is ஒரு 4 bits நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சிருக்கோம். சரியா, இதுல LSBங்கிறது என்னது? b of 0 is LSB, MSBங்கிறது b of 3. ஓகே, இப்போ இந்த பைனரி நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா கிரேவா கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், பைனரி டு கிரேல எம்எஸ்பி வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படின்னா b of 3 நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா g of 3ன்னு எழுதியிருக்கோம். ஜிங்கிறது கிரேவை டினோட் பண்ணோம், பிங்கிறது பைனரிங்கிறத டினோட் பண்றது. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்னா b of 3 டைரக்டா அப்படியே எழுதணும்னா நமக்கு g of 3 கிடைக்கும். ஸோ g of 3 can be written as is equal to b of 3. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜெனரேட் பண்ணணும், g of 2 என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். g of 2 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், adjacent bits of binary டேட்டாவை நம்ம XOR பண்ணணும். ஸோ g of 2 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா b of 3ஐயும் b of 2ஐயும் XOR பண்ணணும். XOR பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா g of 2 வேல்யூ. ஓகேவா, ஸோ அப்படின்னா g of 2ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g of 2 is equal to b of 3 exclusive or with b of 2. இதே தான் நம்ம எவ்வளோ பிட்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஈஸியாக சொல்லலாம். அடுத்து g of 1 ஜென்ரேட் பண்ணோம். g of 1 வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், b of 2ஐயும் b of 1ஐயும் XOR பண்ணுறோம். XOR பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லலாம், g of 1, that's all. g of 1 is equal to b of 2 exclusive or with b of 1. ஸோ சிமிலர்லி g of 0 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், b of 1ஐயும் b of 0வையும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா g of 0. ஓகேவா, ஸோ அப்படின்னா அது ஈக்குவேஷன் எழுதும்போது g of 0 is equal to b of 1 plus b of 0. இங்கே நான் எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா 4 bit பைனரி ஃபார்மேட்டை நான் எடுத்திருக்கேன். இதே அவங்க 8 bit கொடுத்தாலும் சரி 10 bit கொடுத்தாலும் சரி இதே ஃபார்முலா தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். எம்எஸ்பியை மட்டும் எழுதிட்டு அடுத்த 2 பிட்டை நம்ம எக்ஸார் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிரே கோட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பைனரியிலேருந்து கிரே கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸார்க்கான ட்ரூத் டேபிளையும் நான் எழுதிட்டேன். ஏன்னா எல்லாமே எக்ஸார் ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பைனரி டேட்டா கொடுத்துருக்காங்க. பைனரி டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பிட்ஸ் வேல்யூ 0. இப்போ இதை நம்ம கிரேவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 0 எம்எஸ்பி வேல்யூவை நம்ம அப்படியே எழுதினோம்னா கிரே வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கிரே கோட்னுடைய நெக்ஸ்ட் பிட் ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்,
ஜீரோவையும் ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணணும். டேபிளை ரெஃபர் பண்ணுங்க. ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ என்ன? 0. ஸோ அகெயின் வந்து என்னன்னா 0 எக்ஸ்ஆர் பண்ணணும். எக்ஸ்ஆர் பண்ணோம்னா தட் பிட் வேல்யூ ஆல்சோ 0. அகெயின் நெக்ஸ்ட் 2 பிட்ஸை நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0000ங்கிற பைனரி டேட்டானுடைய கிரே கோட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரிமைனிங் பைனரி பிட்ஸுக்கும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0001 கொடுத்துருக்காங்க. இதுக்கான கிரே கோடை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் MSBயை அப்படியே எழுதிக்கும். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். அடுத்து ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நெக்ஸ்ட் கிரே கோட் பிட் வேல்யூ 0. அகெயின் ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது த நெக்ஸ்ட் கிரே கோட் பிட் வேல்யூ 0. நெக்ஸ்ட் ஜீரோவையும் 1ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணணும். ஜீரோவையும் 1ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணோம்னா வேல்யூ என்ன? டேபிளை ரெஃபர் பண்ணிக்கோங்க 1. ஸோ அப்படின்னா த லாஸ்ட் பிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ பைனரியில் 0001உடைய கரஸ்பாண்டிங் கிரே கோட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0001. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0010ன்னு கொடுத்துருக்காங்க. 0010க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0 வேல்யூ டைரக்டாக எழுதிடுவோம். அண்ட் தென் ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0. அகெயின் ஜீரோவையும் 1ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1. நெக்ஸ்ட் பிட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்? 1ஐயும் ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணோம். 1ஐயும் ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா பைனரி வேல்யூ 0010 இருந்ததுன்னா the corresponding gray code value is 0011. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு பைனரி டேட்டா கொடுத்தாலும் கரஸ்பாண்டிங் கிரே கோட் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ லாஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0011 கொடுத்துருக்காங்க. 0011 கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய கிரே கோட் வேல்யூ எழுதும்போது என்ன பண்ணிக்குவோம்? ஃபர்ஸ்ட் பிட் 0ன்னு எழுதிக்குவோம். அகைன் செகண்ட் பிட்டுக்காக ஜீரோவையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நெக்ஸ்ட் கிரே கோட் பிட் வேல்யூ 0. அகைன் ஜீரோவையும் 1ஐயும் நம்ம எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் கிரே கோட் பிட் வேல்யூ 1. அகைன் 1 நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா ரிசல்டன்ட் வேல்யூ என்ன? 0. ஸோ அப்படின்னா 0011ங்கிற பைனரிக்கான ஈக்குவலன் கிரே கோட் 0010. ஓகேவா? ஐ திங்க் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ண என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைனரிக்கும் கரஸ்பாண்டிங் கிரே வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் என்ன பண்ணலன்னா நம்ம டெசிமல் வேல்யூ 1. ஓகேவா? 1ங்கும் போது பைனரி வேல்யூ எப்படி இருக்கு? 0001. கிரே வேல்யூ எப்படி இருக்கு? நமக்கு 0001 இருக்கு. நெக்ஸ்ட் டெசிமல் வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். 1லேருந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்றீங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 2. ஸோ 2ங்கும் போது கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ என்ன வருது? 0010. அப்படின்னா 1லேருந்து 2க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 1ஐயும் 0ன்னு செட் பண்ணணும். 0வை 1ன்னு செட் பண்ணணும். அதே கிரே கோட் பாருங்க. கிரே கோட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? 1க்கான கரஸ்பாண்டிங் கிரே வேல்யூ 0001. அதே 2க்கான கரஸ்பாண்டிங் கிரே வேல்யூ என்ன? 0011. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணனா ஒரு பிட்டை மட்டும் 0லேருந்து 1ன்னு சேஞ்ச் பண்ணா போதும். சரியா? இதே மாதிரி நீங்க எங்க செக் பண்ணீங்கனாலும் சரி நம்ம டெசிமல் வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கிரே கோட்ல ஏதாவது ஒரு பிட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். அதே பைனரி எக்ஸிஸ்ட்ரி எல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா 2 கோட் சேஞ்ச் பண்ணோம், இல்லைன்னா 3 பிட் வந்து என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும். பட் கிரேல வந்து என்னன்னா ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா ஜஸ்ட் ஒரு பிட் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டேபிள்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால மோஸ்டா வந்து என்ன கவுண்டர் அப்படிங்கும்போது கிரே கோட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். தட் இஸ் ஸ்விட்சிங் டைம் வந்து என்னன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் பைனரி டு கிரே கோட். நெக்ஸ்ட் வீடியோல பைனரி டு கிரே அண்ட் கிரே டு பைனரி கன்வர்ஷனுக்கான ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.